முதல்வர் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இலவசம் தருவாருன்னா ஓட்டு போட்டீங்க. சொல்லுங்க நீங்களே நியாயத்த. இலவசம் தர மாட்டேங்கிறாரு, தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொன்னீங்க. பார்த்தீங்களா? அதாவது இலவசத்த எதிர்பார்த்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கேவுக்கும், டிஎம்கேவுக்கும் தான் ஓட்டு போட்டிருப்பாங்க. இதுதான் உண்மையான சம்பவம். ஓகேங்களா? அதாவது விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டவங்க யாருன்னா, ரசிகர்களும், குழந்தைகள் இருக்காங்க பார்த்தீங்களா வீட்ல. அவங்க வந்து பேரண்ட்ஸ ஃபோர்ஸ் பண்ணியும் ஓட்டு போட்டாங்க. ஓகேங்களா? இளைஞர்கள், இளைஞிகள் மற்றும் குழந்தைகளால மட்டும் தான் அவரு முழுவதுமா வெற்றி பெற்றாரு. இலவசத்துக்காக யாரும் ஓட்டு போட கிடையாது. ஓகேங்களா? இப்போ வந்து அவர் வெற்றி பெற்றதுக்கப்புறம், அவங்க தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றல அப்படின்னு சொல்றது யார் தெரியுமா சொல்லுவாங்க? ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட்டவங்க, டிஎம்கேக்கு ஓட்டு போட்டவங்க தான் இந்த மாரி பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டவங்க யாருமே அவரோட கஷ்டத்த புரிஞ்சுகிட்டு அமைதியா இருப்பாங்க. அத வுட்டுட்டு சும்மா இத பண்ணிட்டு, பிரச்சனை பண்ணிட்டு, ரூ. 1000 இது பண்ணல, மது பிரச்சனை இது பண்றீங்க, அப்படின்றீங்க. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, விவசாயிகளுக்கு மட்டும் நான் விதிவிலக்கு. ஓகேங்களா? விவசாயிகளுக்கு பயிர் கடன முழுவதுமா ரத்து பண்றோம். ஆனா மத்தபடி எந்த ஒரு இலவச திட்டத்துக்கும் நான் வந்து ஆதரவு தெரிவிக்கவே மாட்டேன். விவசாயிகளுக்கு மட்டும் செஞ்சா போதும்.